Hello friends, welcome back to Geekyragul. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தனா அதாவது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. Windows 10 PC கண்டிப்பா வச்சிருப்பீங்க. OS இன்ஸ்டால் பண்ண PC வந்து லேப்டாப்பா யூஸ் பண்றது இருப்பீங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ லேட்டஸ்டா வந்து Windows 10ல வந்து ஒரு பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. Windows 10ல வந்து NTFS vulnerability criticality underestimate னு சொல்லி செக்யூரிட்டி ரிசர்ச் ஜான் எல் அவரு வந்து ஜோனஸ் எல் வந்து ட்விட்டர்ல வந்து ஆபீஷியலா வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. இவர் வந்து செக்யூரிட்டி ரிசர்ச். சோ இவர் ஒரு பக் வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து Windows 10ல வந்து PCல ஒரு பக் இருக்கு. இது எப்ப இருந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து Windows 10 April 2018 இருந்து இருக்கு. அதாவது அந்த அப்டேட்ல இருந்து இப்ப இருக்க லேட்டஸ்ட் அப்டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஓவர் 3 இயர்ஸா வந்து அது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த பக்ஸ் வந்து உள்ள இருக்கு. ஜஸ்ட் ஒன் லைன் கமாண்ட் மட்டும் தான் இருக்கு. இதை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க NTFS ஃபைல் ஃபார்மேட் கொண்ட ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அதாவது HDD வந்து இந்த ஃபார்மேட் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை வந்து கரெக்ட் பண்ணும். அதாவது நீங்க அன்வான்டா ஏதாவது ஒரு ஜிப் ஃபைல் ஆகட்டும், ஒரு HTML ஃபைல் ஆகட்டும், அல்லது ISO ஃபைல் ஆகட்டும், ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதோ உள்ள இருக்க HTML ஃபைல் ஓபன் பண்ணும்போது, ஒரு ஷார்ட்கட் ஃபைல் ஓபன் பண்ணும்போதோ, அன்வான்டா வெப்சைட்ல ஏதாவது அக்செப்ட் கொடுக்கும்போதோ, நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து விஷயங்களை யூஸ் பண்ணும்போது வந்து அந்த ஆன்லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட டீடைல்ஸ் அதாவது ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து ஹேக் பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, சான்சஸ் எல்லாம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. சோ வந்து நீங்க யாரும் பண்ண வேணாம்னு சொல்லி அபிஷியலா வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம வில் டார்மன் அவரும் வந்து சொல்லியிருக்காரு. கீழே வந்து நைஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஜோனஸல் வந்து டேக் பண்ணி வந்து அவரும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கீழே வந்து ISO ஃபைல், ஜிப் ஃபைல் இந்த மாதிரி ஃபைல்லாம் ஓபன் பண்ண வேணாம். ஒன்ல வந்து ஓபன் பண்ணீங்கனாலும் வந்து அதாவது நம்ம தெரியாம கிளிக் பண்ணிட்டாலும் கீழே வந்து ரிப்பேர் டு ஹார்ட் டிஸ்க் அதாவது நமக்கு வந்து கேக்குது, அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கேக்குது. அதை கொடுத்தோம்னா செக்ல டிஸ்க் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா Windows 10 வந்து ஷட் டவுன் ஆகி வந்து ரீஸ்டார்ட் ஆகி வந்து நம்மளோட டிஸ்கை வந்து கிளீன் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் காக்குது. ஸோ வந்து நம்ம Windows 10ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து கரப்ட் ஆயிரும். ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க வெப்சைட்லயோ அல்லது ஏதாவது நீங்க சர்ச் பண்ணும்போது பார்த்து அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா வந்து சர்ச் பண்ணுங்க. தேவையில்லாத அன்வான்டட் ஃபைல்ஸ் எதாவது வந்தாலும் ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ISO ஃபைல் ஆகட்டும், ஜிப் ஃபைல் ஆகட்டும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உள்ள ஏதாவது ஷார்ட்கட் ஃபைல் இருந்தாலும், மற்றபடி HTML டாக்குமெண்ட் ஃபைல் எதாக இருந்தாலும் சரி வந்து உங்களுக்கு அது தெரியல, அந்த டீடைல்ஸ் நமக்கு தெரியாது, கொடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு வந்து ஸ்லைட்டா டவுட் வந்தாலும் அந்த ஃபைலை வந்து நீங்க ஓப்பன் பண்ண வேணாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணாலும் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஃபைல் அதாவது NTFS ஃபார்மேட் கொண்ட அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபைல் வந்து ஹேக் ஆயிரும். ஏகப்பட்ட கோடிங்ஸ் வச்சு ஹேக்கர்ஸ் வந்து நம்ம வந்து ஹேக் பண்ணிருந்தாங்க. பட் ஜஸ்ட் ஒன்லி ஒன் லைன் கமாண்ட் தான் வந்து இருக்கு. அதை நம்ம என்டர் பண்ணாலோ அல்லது அந்த கோடு வந்து சொல்லியிருக்காரு, அந்த நம்ம வந்து சொல்ல விரும்பல. அவரும் அதை வந்து ஓப்பனா வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. சில பேருக்கு வந்து ஏன்னா தெரிஞ்சா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா சிஸ்டம் வந்து போயிடும். விர்ச்சுவலா வந்து செக் பண்ணி பார்த்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணாம இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா சேஃப் அண்ட் செக்யூரா வந்து ப்ரௌஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ஃபைலையும் தேவையில்லாம ஓப்பன் பண்ண வேணாம். அதான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாலும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. Windows 10 இந்த பக்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதாவது அவங்க வந்து Windows 10 யாராவது யூஸ் பண்றதாலும் தெரியாத ஃபைல் ஏதாவது ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏகப்பட்ட பேர் தெரியாம ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுல இருந்தா நமக்கு வந்து பிரச்சனையே ஆரம்பமாகுது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. இது சின்ன இன்ஃபர்மேஷன் தான். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.